என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாரா திரு டிடிவி சரி, தினகரன்? அவர் என்ன சொல்லலையே. எதிரியா துரோகியான்னு பார்க்கும்போது துரோகின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு தேர்தல் அவர் சொன்ன வார்த்தை, தேர்தல் என்று வருகிற போது எதிரி, துரோகி, நண்பன் இதெல்லாம் பார்க்க கூடாது. அது பின்னால சொன்னாரு. எங்கள் நலன், அது செயற்குழு முடிஞ்ச உடனே சொன்னார், அதான் பொதுக்குழு முடிஞ்ச சொன்னது. உடனே சொன்னார். ஆமா. எங்களுடைய நலன், அமமுக நலன், தமிழ்நாட்டு மக்களின் நலனை மனதில் வைத்து ஒரு முடிவெடுப்போம்னார். ம். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு என்ன பேசினார்னா, அம்மா ஆட்சி மீண்டு வரணுங்கிறதுல ஒத்துக்கிறார். எங்கள் கூட்டணி நாங்கள் எந்த அணியில் இடம்பெறுகிறோமோ அந்த அணியுடைய தலைவர் அறிவிப்பாருங்கிறார். ம். அப்ப அவர் சொன்னதை வச்சு பார்த்தா என்டிஏல சேருவாரான்னு ஒரு யூகத்துக்கு தான் வர முடியுது. இவ்வளவு தூரம் சொன்னவர் என்டிஏ ஏன் சொல்லலைன்னா இன்னும் பேச்சுவார்த்தை முடியாம இருக்கலாம். ம். அவருக்கான நம்பரை சொல்லி அதெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு தானே சார் ஒத்துக்கிட்டு போனோம். சும்மா வாங்கன்னா வந்துருவாரா? கரடியா கத்துனாரு, நான் என்டிஏல தான் இருக்கேன்னு. பிஜேபியில ஒருத்தர் கூட அதை என்டார்ஸ் பண்ணவே இல்லை. ஆணவத்தின் காரணமா, அலட்சியத்தின் காரணமா ஓபிஎஸ் பெயரை, தினகரனுடைய பெயரை அமித்ஷாவும் மோடியும் சொல்லவே இல்லை. எந்த தேசிய தலைவரும் சொல்லலை. அண்ணாமலையும் நயினா நாகேந்திரன் மட்டும்தான் ஆமா அவங்க என்டிஏல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது போதுமா? அன்னைக்கு அவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டாவது வந்து எதுக்கு சார் 2 பேரும் வெளியே போறாங்க? இன்னைக்கு ரகசியமா கூப்பிடுறீங்க ஓபிஎஸ் பையனை, தினகரனை கூப்பிட்டதா தகவல் இருக்கு, 2 பேரும் என்ன உறுதிப்படுத்தல. எதுக்கு இதுன்னு கேட்கிறேன். அவங்க இருக்கும் போதே ஆமா அவங்க எங்களோட தான் இருக்காங்கன்னு அமித்ஷா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படி தினகரன் வெளியே போயிருப்பாங்க? அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த என்டிஏவை எப்படி எல்லாம் பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு அமித்ஷாவே பிளான் பண்றாரு, பிஜேபியே பிளான் பண்ணுது. அதை பலப்படுத்துற மாதிரி ஒரு வேலையும் நடக்கல சார். இல்ல என்ன சொல்றீங்க? ஏன்னா அதை பலப்படுத்துற மாதிரி ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. எப்படி எல்லாம் பலவீனப்படுத்தணும் அப்படி எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க. ஏன் சார் என்டிஏல இருக்கிற ஆளை யாராவது வெளியே விடுவாங்களா சார்? தேர்தல் 6 மாசத்துல இருக்கிற போது, 2 மாசம் முன்னாடி கதையை சொல்றேன், யாராவது வெளியே விடுவாங்களா? ஓபிஎஸ் என்ன கேட்டாரு? பிரதமரை பார்க்கணும். ஏதோ பார்க்காத பிரதமர் மாதிரி அவர் ஒருத்தர் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல வரவேற்கிற லிஸ்ட்ல ஒரு பேர் இருக்கு, அதை டெலீட் பண்றாங்க. அப்பதான் அவமானம்னு வெளியே போனார் அவர். இவ்வளவு தூரம் நீங்க அதான் சொன்னேன், பிஜேபி கிட்ட எல்லாரும் உஷாரா இருக்கணும். ஏன் சொல்றோம்? இந்த ஆட்டிடியூட்னாலதான். தேவைக்கு பயன்படுத்துற செங்கோட்டையன் அவங்க தானே தாவைக்கு அனுப்பி வச்சாங்க. சும்மா இருந்தால குடஞ்சி விட்டு டெல்லிக்கு வர சொல்லி ஆலோசனை நடத்தி இப்படி அப்படி இப்படின்னு போட்டு எடப்பாடியை டார்ச்சர் பண்ணி அவர் பயந்து போய் ஒரு முடிவு எடுக்கணும்னு வெளியே தள்ளி அதுக்கப்புறம் வெளியே நின்னால என்ன கேட்கல. ஒரு வாரம் தவியா தவிச்சாரு செங்கோட்டையன். ஞாபகம் இருக்கா? எந்த முடிவு எடுக்காமே இருந்தாரு. பிஜேபில இருந்து யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா சொன்னீங்களா? ஏன் பலவீனப்படுத்துறாங்க? செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனது அதிமுகக்கு பலமா பலவீனமா? ஒரு பெரிய 100 ஓட்டு வைங்க சார். நீங்க ரொம்ப எல்லாம் பெரிய மக்கள் தலைவரோட ஒத்துக்கொண்டாங்க. 100 ஓட்டு செங்கோட்டையனுக்காக வெளியே போயிருக்குமா அவர் பின்னாடி? அந்த 100 ஓட்டு வெளியே போனது அதிமுகக்கு பலமா பலவீனமா? அதிமுக எந்த அணியில இருக்கு? என்டிஏ அணி. அப்ப அந்த என்டிஏ பலப்பட்டிருக்கா பலவீனப்பட்டிருக்கா? இப்ப புரியுதுங்களா ஏன் அமித்ஷா சொந்த கூட்டணியவே பலவீனப்படுத்துறாருன்னு? அவர் நினைச்சிருந்தா செங்கோட்டையன் வெளியே போறதை தடுத்திருக்க முடியும். தினகரன் ஓபிஎஸ் என்டிஏல இருந்து வெளியே போனதை தடுத்திருக்க முடியும். உங்களை நம்பி வந்தவங்க. எடப்பாடி உங்களை நட்டாட்டில் விட்டு போய் ஒரு படுதோல்விக்கு காரணமாக அமைந்த போது அந்த தேர்தலில் உங்களோட கூட்டணியில் இருந்தவங்க அந்த 2 பேரும்.